முடியாதையா ஏசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 திராட்சை செடியேன் கொடியாக மேல் நிலைத்திருப்பேன் திராட்சை செடியேன் கொடியாக மேல் நிலைத்திருப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் உம் சீடனாயிருப்பேன் நான் உம் சீடனாயிருப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் உம் சீடனாயிருப்பேன் நான் உம் சீடனாயிருப்பேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஆண்டவரை விட்டு பிரிவது என்பது எழுத்தின்படி ஆண்டவரை விட்டு பிரிவது மாத்திரமல்ல, அவருடைய சுபாவங்கள் அவருடைய குணத்தை விட்டும் ஒரு நபர் பிரியும்போது, அதை விட்டு ஒரு நபர் விலகும்போது அவர்களும் என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது. எழுத்தின்படி ஆண்டவரை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லாமல், இல்லை அவரை போல இல்லாமல், அவருடைய குணத்தை போல இல்லாமல் நாம் இருப்போம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. வாழ முடியாதுன்னா அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு இல்லை நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். நம்ம பிழைக்கிறதுக்கு இல்லை, நம்ம வாழ்வதற்கு தேவையான, வாழ்வது என்றால் அதை 3 யோவானில் வாசிக்கிறோம். யோவான் அந்த காயை பார்த்து சொல்லுவார், வாழ்வது என்றால் எப்படி வாழ்கிறது அப்படின்னு இந்த 3 யோவானில் சொல்லுவார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்குவாய் என்று உனக்கு என்ன செய்கிறேன், வேண்டிக்கிறேன் அப்படின்னுவார். இதை தான் ரூத்து சொல்லுவார். ரூத்து 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுவார், மகளே நீ சுகமாக இருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை என்ன செய்கிறேன், நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சுமக்கு சௌக்கியத்தை நான் என்ன செய்கிறேன், தேடுறேன். நீ எப்படி இருக்கணும், சுகமான ஒரு வாழ்வு. சுகம்னா எது பலவீனம் நீங்கிறது இல்லை, சுகமான ஒரு வாழ்வு இல்லை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பது தான் எதனுடைய வாழ்க்கைன்னு சொன்னால், ஸோ ஆண்டுடைய விருப்பம். அதுதான் வாழ்வது, அதுதான் வாழ்வது. யார் வாழ வேண்டும், யார் வாழ முடியும் அப்படின்னா, பிரியக்கூடாத சுபாவங்களை விட்டு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. அப்படி பிரியும்போது ஆண்டவர் என்பது ஆண்டவருடைய எழுத்தின்படி ஆண்டவர் மாத்திரமல்ல, அவருடைய சுபாவத்தையும் உள்ளடக்கும், அவருடைய குணநலன்களையும் உள்ளடக்கும். அப்போ அந்த குணநலன்களை விட்டு ஆண்டவருடைய குணத்தை விட்டு நம்ம பிரியும்போது நமக்கு என்ன உண்டாகாதுன்னா, நிச்சயமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போயிடும், நம்ம வாழ்க்கையே போயிடும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையே என்ன செஞ்சிடும், நம்ம வாழ்க்கையே போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கை போகாமல் இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை போகாமல் இருக்கணும்னா, ஸோ ஆண்டவருடைய குணத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது.
ஆண்டவருடைய அநேக குணங்கள், ஆண்டவருக்கு அநேக குணம். ஸோ இன்னைக்கு என்ன குணத்தை கர்த்தர் விட்டு பிரியக்கூடாதுன்னு விரும்புகிறாருன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேதுரு சொல்றார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய குணம் என்ன? நிறைய குணம். அதில் ஒரு குணம் என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. அந்த மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை விட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பிரிஞ்சிடக்கூடாது. நன்மை செய்கிற சுபாவத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. அப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை விட்டு ஒரு நபர் பிரியும் போது, இல்லை அது செய்யாத விடுவது என்ன உண்டாகுன்னா, அவங்க வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்யலை, கொடுக்க விரும்புகிறது இல்லை என்பது தான் இந்த காலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நிற்கிறோமோ, இல்லை நன்மை செய்வதை விட்டு என்னைக்கு நம்ம பிரிகிறோமோ, அன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, நம்மை கர்த்தர் வாழ வைக்க முடியாது. இன்னொரு பாயிண்டில் சொல்ல போனால், அடுத்தவர்களை வாழ வைப்பதற்கு நம்ம முயற்சிக்கலை, ஸோ நம்ம பிரயாசம் இல்லை. அடுத்தவர்களை நம்ம வாழ வைக்கலைன்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா வாழ வைக்க முடியாது. அப்போ அடுத்தவர்களை நம்ம வாழ வைக்கிற சுபாவம், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற பழக்கம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. அதை விட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பிரியக்கூடாது. அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அப்படி பிரியும்போது நிச்சயமாகவே என்ன உண்டாகுன்னா, நம்ம வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்ய மாட்டார்னா ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் என்பதை இந்த வேதத்திலே அடிப்படையாக நம்ம கவனிச்சிக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமோ, இல்லை எந்த அளவுக்கு மற்றவர்களை வாழ வைப்பதற்கு நம்ம செயல்பட முடியுமோ, எந்த அளவுக்கு மற்றவர்கள் வாழ்வதற்கு உறுதுணையாக பக்கபலமாக நம்மளால் கிரியை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் கிரியை செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை பிழைக்க வைக்க மாட்டார், வாழ வைப்பார். வாழ்வதன் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நம்ம வாழ்வதற்கு தேவையான, பிழைக்குவதற்கு தேவையான அல்ல, வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாராக இருக்கணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். அதை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. அப்போ அதை விட்டு என்றைக்கு நம்ம பிரிகிறோமோ அன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நம்மளை வாழ வைப்பதற்கு கர்த்தர் வழிபார்க்க மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி செய்வாரா அப்படின்னா, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அந்த 6வது வசனத்துலேருந்து தெரிஞ்ச உவமைகள் தான். ஆனாலும் இன்றைக்கி அதை கொஞ்சம் கவனிப்போமே, தெரிஞ்சதையே கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் பார்ப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அவன், ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்ததில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. என்னைக்கு அந்த மரத்தை வெட்ட சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மரம் என்னைக்கு அடுத்தவர்களுக்கு உபயோகம் இல்லாமல் போகுது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யாமல் போகிறது என்று இன்னொரு வழியில் சொன்னால், இனி இது நன்மையே செய்யாது அந்த எல்லைக்கு வரும்போது அதை வெட்டி போடுன்னு சொல்கிறார். வருஷம் என்ன சொல்லியிருக்கணும், வெட்டி போடுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்யலை, சொல்லலை. என்ன நம்பிக்கை இருக்குது? சரி, இந்த மரம் என்ன செய்யும், நாளைக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும்,
அடுத்த வருஷம் நன்மை செஞ்சிடும், அடுத்த மாதம் நன்மை செஞ்சிடும், அடுத்த வாரம் நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை குறித்து முதல் வருஷத்தில் பார்க்கும்போது என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? சரி, இது கட்டாயம் என்ன செஞ்சிடும்? அடுத்த மாதம் நன்மையை செஞ்சிடும், அடுத்த மாதம் நன்மையை செஞ்சிடும், அடுத்த மாதம் நன்மை செஞ்சிடும். அப்படி ஒரு முதல் வருஷம் வந்து பார்க்குறாரு, சரி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? இது மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிடும், ஒரு மறுரூபம் வந்துடும், இது அடுத்த முறை என்ன செஞ்சிடும்? கனி கொடுத்துரும். இந்த கனி என்ன செய்யும்? இந்த கனி எதுக்கு அந்த கனியை தேடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எதுக்கு இந்த கனியை எவ்வளவு அவசியமாக தேடுறார் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 38வது அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். எசேக்கியா ராஜாவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். அந்த வியாதி நீங்கி பிழைக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பயங்கரமான வியாதி. அந்த பிளவை அப்படின்றது ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்கிறார். கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு எசேக்கியா ராஜா மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரும் சொல்லிட்டாரு, உன்னை என்ன செய்கிறேன், உன்னுடைய காலம் முடிய போதுப்பா, நீ என்ன செஞ்சிரு, என்னுடைய வீட்டுக்காரங்களாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை சொல்கிறத என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. நீ என்ன செய்ய, உன்னுடைய வீட்டு காரியங்களையெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ எல்லாம் சரிப்படுத்துற, இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்ட, நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியுது? நீ பார்க்க முடியுது. அதே 38ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்தை பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து எசேக்கியா ராஜாவை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டார். நீ என்ன செய்ய மாட்ட? பிழைக்க மாட்ட. பயங்கரமான வியாதி, மரிக்கிற அளவுக்கு அந்த வியாதி என்னட்டே இருக்குது, அதிகரிச்சுட்டே போகுது. அந்த வியாதியில் இருக்கும்போது தான் இப்போ ஏசாயா கிட்ட சொல்கிறாரு. உடனே ஏசாயா சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுவார். அப்படி அழும்போது தான் ஏசாயா கிட்ட திரும்பவும் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? அந்த ஏசாயா வந்து ஜனங்க கிட்ட சொல்கிறத போல தான் ஏசாயா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 21 வசனம் இப்போ பாருங்கள். அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடு அப்படின்னு சொல்லியிருந்தா ஏசாயாவை பார்த்து சொல்றது. சரி, எசேக்கியாவை பார்த்து சொல்றது. ஏசாயா யார்கிட்ட சொல்றோம்? எசேக்கியாவை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு எழுதப்பட்டதாக ராஜாக்கள் என்ன செய்து பற்று போடுன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன சொல்றார் பாருங்க. அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள் அப்படின்னார். யாருக்கு சொல்றாரு? அந்த எசேக்கியா ராஜா கூட இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. எனக்கு அப்போ எசேக்கியா எப்படி இருக்கிறாரு? படுத்த படுக்க இருக்கிறார். அவர் என்ன செய்ய முடியாது? எழ முடியாது. அவர் பயங்கர வியாதி. அதனால் கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, இல்லை சேவகரை பார்த்து சொல்கிறாரு, மற்றவங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த பிளவின் என்ன இந்த எசேக்கியா ராஜா பிழைக்கணும் அப்படின்னா சாதாரண முடியாது. என்ன செய்ய? அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து இந்த பிளவை அப்படின்றது நமக்கு தமிழில் பிளவைனா ஒன்றும் புரியல. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தா கேன்சர் அப்படி இருக்குது. என்ன இருக்குது? அதாவது கேன்சர் கட்டி இருக்கு இல்லையா? கேன்சர் கட்டி, அந்த கேன்சர் கட்டி அப்படி சொல்கிறாங்க. அந்த கேன்சர் கட்டி, அந்த கேன்சர் காயம், அந்த கேன்சர் காயம் மேலே என்ன பரவிட்டே இருக்குது. அந்த கேன்சர் காயத்துக்கு மேலே இந்த அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா, இல்லை இந்த அத்திப்பழத்தை பிரித்து கசைக்க வச்சிங்கன்னா அது என்ன ஆகிடும்? சுகமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் ஆண்டவர் இந்த அத்திப்பழத்துக்கிட்ட 3 வருஷமாக போய் தேடுறாரு? அந்த தோட்டக்காரன் யாருக்கோ வியாதி இருக்குது, யாரோ பிழைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, யாரோ வாழ முடியாத சூழல் இருக்குது. அப்போ அந்த அத்திமரம் வச்சதே எதுக்கு அப்படின்னா யாரையோ வாழ வைக்கிறதுக்காக தான். யாரையோ வாழ வைக்கிறதுக்கு. அப்போ அடுத்தவங்களை வாழ வைக்க நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார்னா நம்மளை அதிகமாக வாழ வச்சுட்டே இருப்பார். நம்மளை அதிகமாக கர்த்தர் வாழ வச்சுட்டே இருப்பார். இந்த அத்திமரத்துக்கு ஓமையை திராட்சை பழத்துக்கு சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு சொல்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 2ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 15:2. என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு
அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? சுத்தம் பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சுத்தம் பண்ணிடல, அதுக்கு தேவை இன்னும் என்ன செய்கிறாரு? அதுக்கு தண்ணி கொடுக்குறாரு, இன்னும் அதுக்கு எரு போடுறாரு, இன்னும் அதை பராமரிக்கிறாரு, இன்னும் அதை பாதுகாக்கிறாரு, இன்னும் அதுக்கு என்ன செய்கிறாரு? இன்னும் தேவை கொடுத்துட்டே இருக்கிறார், இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறார். எந்த கனிக்கு? அந்த கனி எதுக்கு அடையாளம்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்து கொண்டே இருக்க விரும்புகிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்குத்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்து கொண்டே இருக்க விரும்புகிறார். எனக்கு கர்த்தர் நம்ம சொல்றது என்னது? உனக்கு நன்மை செய்து கொண்டே நான் இருக்கணுமா, இல்லை நன்மையை மட்டுமே நான் செய்து கொண்டு இருக்கணுமா? நன்மையை மட்டுமே உனக்கு நான் செய்து கொண்டு இருக்க வேண்டுமானால் நீ நல்ல செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். நீ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சுட்டே இருப்பேன்? நான் உனக்கு நன்மை செய்துக்கிட்டே இருப்பேன், நான் நன்மை செய்துக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு நீ மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை குறைக்கப்படுதோ இல்லை தடுக்கப்படுதோ அன்றைக்கு என்ன செய்யும்? அதே வசந்த சொல்றாரு பாருங்க, அந்த 15:2 என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அவ அறுத்து போடுவார்ன்றார், அதை வெட்டி போடுவேன்றாரு. அது என்ன செய்யாது? இனி பிழைக்காது, இனி வாழ்றதில்ல, இனி பிழைக்கக்கூடாது, பிழைக்காது. ஏங்க பிழைக்காது அப்படின்னு கேட்ட சொல்லுவார், அந்த கொடி என்ன செய்யலை? அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யலை, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யலை. அப்போ ஆண்டவருடைய பழக்கம் என்ன? அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது. அந்த அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற சுபாவம் இன்னைக்கு நம்மளை விட்டு என்ன செய்யவே கூடாதுன்னா பிரியவே கூடாது. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற சுபாவம் என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. இது அடுத்த தேவனுடைய ஜனம் நன்மை செய்கிறவன் என்று ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கூட தெரியுது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் வசனம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், அப்பொழுது தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி. இவனுக்கு என்ன தெரியுது? தேவாலயத்துக்கு போறவங்க, சபைக்கு போறவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டாயமா என்ன செய்வாங்க? நன்மை செய்வாங்க அப்படின்றது ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தெரியுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னை வாழ வைப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எனது பிச்சை என்ன அர்த்தம்? ஏதோ என்னை பிழைக்க வைக்கிறதுக்கு பிச்சை போட மாட்டாங்க. என்ன பிச்சை போடுவாங்க? என்னை வாழ வைப்பதற்கு பிச்சை போடுவாங்க. அதனால தான் அவன் என்ன கேட்குறான்? பேதுரு கட்டியும் யோவான் கட்டி என்ன எதிர்பார்க்குறான்? இவங்க தங்கமும் வெள்ளியும் என்ன கொடுப்பாங்க? எனக்கு பிச்சை கொடுப்பானுன்னு எதிர்பார்க்குறான் இல்லையா? அவன் என்ன எதிர்பார்க்குறான்? பேதுருவையும் யோவானையும் அவன் பார்த்து உற்று பார்க்குறான். உடனே பேதுரு யோவான் என்ன செய்கிறாங்க? அவனை உற்று பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லைன்றாங்க. அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான்? தங்கத்தை எதிர்பார்க்குறான் இல்லையா? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்போ என்ன எதிர்பார்க்குறான்? காசு கொடுத்தா பிழைக்க முடியும், தங்கம் கொடுத்தா வாழ முடியும். தங்கத்தை வச்சு இல்லை, தங்கத்தை விற்று என்ன செய்ய முடியும்? அவன் வாழ முடியும். வெள்ளியை விற்று என்ன செய்ய முடியும்? அவன் வாழ முடியும். அப்படின்னா இப்போ என்ன எதிர்பார்க்குறான்? தேவாலயத்துக்கு போறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரா இருக்க மாட்டாங்க? பிழைக்க வைக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க யாரா இருப்பாங்க? வாழ வைக்கிறவங்களா இருப்பாங்க. இது யாருக்கு நம்பிக்கை இருக்கு? ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேவாலயத்துக்கு போற ஆண்டவருடைய பிள்ளைங்க பிழைக்க வைக்கிறவங்க இல்லை. அவங்க யாரு? என்னை வாழ வைக்கிறவங்க, என்னை வாழ வைக்கிறவங்க. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை செய்கிறவளை இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அவன் எத்தனை வருஷமா வரான்? 40 வருஷமா வந்துட்டு இருக்கிறான். 40 வருஷமா. அப்ப அந்த 40 வருஷமா வாழ வைக்கிறது யாரு? அவன் கிட்டத்தட்ட 40 வருஷம் சப்பானி இல்லையா? இவன் 40 வருஷமா எங்க வரான்? அவன் சொல்லி வர ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? தேவாலயத்தில் போக ஒரு இடத்தில் நான் பிச்சை கேட்க முடியுன்றான் இல்லையா? அது நிறைய காரியங்களுக்கு நிறைய பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன? தேவாலயத்தில் பிரவேசிக்கிற அவனுக்கு நம்பிக்கை என்ன இருக்கு?
சர்ச்சுக்கு போகிறவங்க கட்டாயமாக யாராக இருப்பாங்க? மற்றவர்களை வாழ வைக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களை வாழ வைக்கிறவங்களா இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க மற்றவங்களை கெடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் யாராக இருப்பாங்க? மற்றவங்களை வாழ வைப்பாங்க. இந்த சபைக்கு போகிற மக்கள் இவனை எத்தனை வருஷம் வாழ வச்சுருக்கிறாங்க? 40 வருஷமாக வாழ வைக்கிறாங்க. இவன் இடத்த என்ன செய்வே இல்லை, மாற்றவே இல்லை. இல்லையா? இவன் இடத்த என்ன செய்வே இல்லை, மாற்றவே இல்லை. சரியா? சரி, எத்தனை வருஷமா பேச்ச கேட்குறான்? 40. சர்ச்சுக்கு போகிறவங்க ரெகுலராக போகிறவங்களா புதுசு புதுசாக போவாங்களா? புதுசாக 1-2 வரலாம். இல்லையா? இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறவங்க யார் தான் பார்க்கணும்? மேக்ஸிமம் ரெகுலர் தான். மேக்ஸிமம் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறது என்ன போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. இல்லையா? புதுசாக 1-2 என்ன செய்யலாம்? புதுசாக 1-2 வரலாம். இல்லையா? இல்லை 10-20 பேர் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் அதிகமான பேர் யாரை தான் இருப்பாங்க? சர்ச்சுக்கு போகிறவங்க அதிகமான பேர் யாரை தான் இருப்பாங்க? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு. இப்போ பேதுருவும் யோவானும் யாரு? இப்போ முதல் வசனம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபிக்க போகிறாங்க. இல்லையா? பேதுருவும் யோவானும் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களா, இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க. இல்லையா? ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆனவர்கள், ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போனா சபைக்கு போகிறவங்களாம் யாரு? மேக்சிமம் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆனவர்கள். இல்லையா? சரி, நேற்றுக்கு வந்து உட்காந்துருப்பானா பிச்சை கேட்க? நேற்று வந்து உட்காந்துருப்பானா? உட்காந்துருப்பான். சரி, நேற்று பிச்சை போட்டிருப்பாங்களா? போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து உட்காந்துருப்பானா? இன்னைக்கு உட்காரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க ஜனங்க? நேற்று தான் கொடுத்தோம் போடா அப்படி சொல்லிட்டு போயிருக்கணும் தானே. பிச்சை கேட்க எப்போ எத்தனை வருஷம் வந்து உட்காடுறான்? 40 வருஷம் வந்து உட்காந்துருக்கிறான். இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1 நாள் 2 நாள் இல்லை, 40. கோயிலுக்கு போகிறவங்க புதுசாக போவாங்க. அவங்க எப்போ போக மாட்டாங்க? ரெகுலர் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இப்போ ஜப வேலையாக 9ஆம் மணி வேலை அப்படின்னா சாயங்காலம் ஜபம் நடக்கிற நேரம். ஜபம் நடக்கிறது யார் போவாங்க? ஏற்கனவே ரட்சிக்கப்படி ஜபத்துக்கு போகிறவங்க போவாங்க. இல்லையா? இப்போ காலையில் வந்திருக்கிறீங்க. எப்போ வந்திருக்கிறீங்க? காலையில் ஜபம் நடக்குது, ஜபத்துக்கு வர்றவங்க தான் வந்திருக்கிறீங்க. அதை போல் அங்கே யார் போயிருப்பாங்க? சாயங்காலம் ஜபிக்க போகிறவங்க போயிருப்பாங்க. இல்லையா? ஏன்னா அந்த ஜபிக்க போகிறவங்க அந்த சபைக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்குது அதை தான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, இந்த சபை அவனை எத்தனை வருஷம் வாழ வச்சிருக்கு என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் பார்க்குறோம், நேற்றுக்கு வந்திருப்பான், பிச்சை கொடுத்தான், காசு கொடுத்தான், இல்லை வெள்ளியை கொடுத்தான், தங்கத்தை கொடுத்தான். இல்லையா? 40 வருஷமாக அவனுக்கு 360 தங்கம் வெள்ளி கொடுத்தனே இருக்க முடியும்? இப்போ நேற்று பிச்சை போட்ட வேண்டிய என்ன சொல்லுவான்? நேற்று தான் கொடுத்தேன் போடா அப்படி சொல்லிட்டு போவான். இல்லையா? இப்படி 10 நாள் சொன்னா என்ன ஆகும் நிலைமை? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இப்படி கணக்கு பண்ணா இந்த 40 வருஷத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? எவ்வளோ கணக்கு ஆகும்? இல்லையா? இவ்வளோ கணக்கு பண்ணும்போது அந்த சபையில் அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 120 பேர் தான். 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் தான். இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இல்லையா? 2ஆம் அதிகாரம் கடைசியில் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு இருந்து பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கம் எவ்வளோ ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இல்லையா? இப்போ 3ஆம் அதிகாரத்தில் சபையில் விசுவாசி எவ்வளவு? 3000 பேர். 3000 பேர் எத்தனை மணி சாப்பாடு போடணும் இருக்க முடியுமா? இவன் எத்தனை வருஷமா பிச்சை கேட்குறான்? கிட்டத்தட்ட 40 வருஷம். இல்லையா? 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தான் சபையின் விசுவாசி எவ்வளவு? 3000. இல்லையா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. 120 பேர் 50 நாளாக இருந்தாங்க. 50 நாள் பேர் தான் இருக்கிறாங்க. வெறும் 120 பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கு மேலே யாருமே இல்லை. இல்லையா? இந்த 120 பேர் எங்கே தான் உட்காந்துக்கிறாங்க? சர்ச்சிலே இருக்கிறாங்க தவிர போயிட்டு என்ன செய்யலை? வரல. அப்படின்னா இந்த 120 பேரும் வீட்டுக்கு போய் வந்தோட காசு இருக்கும் கையில். எங்கேயாவது போயிட்டு கையில் காசு இருக்கும். ஆனால் எங்கே இருக்கிறாங்க? சர்ச்சிலே உட்காந்து ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க. இவங்ககிட்ட காசு இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதான் பேதுருக்கிட்ட யோவான் என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? சர்ச்சைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க? என்ன வாழ வைக்குவாங்க? 40 வருஷமா அவன் எங்கே தான் உட்காந்துருக்கிறான்? சர்ச்சை வாசலில் தான் உட்காந்துக்கிறான். இல்லையா? இப்போ 40 சர்ச்சைக்கு போகிறவங்க யாராக இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். இன்னைக்கு போட்டவன் நாளைக்கு கொடுப்பானா? நாளைக்கு கொடுக்கணும், நாளை மறுநாள் கொடுப்பானா? அப்படின்னா என்ன வரும்? போன மாதிரி தான் கொடுத்தோம் போப்பா, நேற்று தான் கொடுத்தோம் போப்பா, நேற்று முன்னாள் தான் கொடுத்தோம் போப்பா அப்படி சொல்ல முடியும். இல்லையா? இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவன் நிலைமை என்ன இருக்கும்? என்னைக்கு அவன் செத்து ஒளிஞ்சு போயிட்டு இருப்பான். ஆனால் 365 நாள் மட்டும் இல்லை, 40 வருஷமா அந்த சபை என்ன செய்வே இல்லை, அவனை ஒதுக்கவே இல்லை, அவனை புறக்கணிக்கவே இல்லை. அப்படின்னா இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு நாளைக்கு ஒன்று செய்யாம போகவே இல்லை. அப்போ நேற்று செஞ்சவங்க கூட என்ன செய்யறான்? இன்னைக்கு செய்யறான். இன்னைக்கு செய்யறவன் என்ன செய்யறான்? நாளைக்கு செய்யறான். நாளைக்கு செய்யறவன் என்ன செய்யறான்? நாளை மறுநாள் செய்யறான். இல்லையா?
நீங்கள் ஒரு ரகசியத்தினால புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு கொடுக்குறவன் நாளைக்கு கொடுப்பானா? இப்படி கொடுத்ததுனால நம்ம என்ன செய்ய முடியுது? 40 வருஷமாக வாழ முடியுது. இல்லை நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது இல்லையா? 40 வருஷமா அந்த சபை என்ன பண்ணிட்டு இருக்குது? வாழ வச்சுன்னு இருக்கு. சரி, 40 வருஷமா சபையையும் கர்த்தர் வாழ வச்சுன்னு இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு காசு கொடுக்குறான் இல்லையா? இப்போ திரும்ப இவனுக்கு ஆண்டவர் காசு கொடுத்தாதான் இவன் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு அவனுக்கு காசை கொடுக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு காசை கொடுத்தாதான் நாளைக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பிச்சைக்காரங்க என்ன செய்ய முடியும்? காசு கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஆண்டு என்ன இதில் ஒரு ரகசியத்தை பாருங்க. இந்த சபை 40 வருஷம் யாரை வாழ வைக்குது? அந்த பிச்சைக்காரனை வாழ வைக்குது இல்லையா? 40 வருஷமா இந்த சபையையும் ஆண்டவர் வாழ வைக்கிறாரு. எப்படி வாழ வைக்கிறாரு? இன்னைக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு போனா இல்லையா? இப்போ கதை என்ன செய்யறாரு? கனி கொடுத்துட்டான். ஏன்னா யோவான் சொல்லிட்டாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்வாரு? அதிக சுத்தமாக்குவாருன்னு சொல்லிட்டாரு. அதிகமா சுத்தமாக்குவார் என்ன அர்த்தம்? இன்னும் கொத்துவாரு, இன்னும் எருப்படுவாரு, இன்னும் என்ன செய்வாரு? இன்னும் ஆஸ்வதிப்பாரு, இன்னும் ஆஸ்வதிப்பாரு, இன்னும் ஆஸ்வதிப்பாருன்னு சொல்றாரு இல்லையா? இதை இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீதிமொழி 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழி, தானியத்தை கட்டி வைக்கிற ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், விற்கிறவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? நீதிமொழியின் புஸ்தகத்தில் விற்கிறவன் மேலே என்ன செய்யும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் அப்படின்னு. விற்கிறவனுக்கு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஸோ தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன செய்வாங்க? சபிப்பார்கள்ன்றாங்க இல்லையா? 11ஆம் அதிகாரம் நீதிமொழி 11 24 25 26 பாருங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? வாரி இறைச்சோம் விருத்தி அடைவாரும் உண்டு. இப்போ இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் சொன்னேன். இந்த சபை என்ன சபை? வாரி இறைக்குது. யாருக்கு? வெளியில இருக்கிறவனுக்கு. உள்ள இருக்கிறவனுக்கு கொடுக்கல. வெளியில பிச்சைக்காரனுக்கு என்ன இருக்குது? 40 வருஷமா சலிக்காம ஒரே ஒருத்தனுக்கு என்ன கொடுத்துட்டே இருக்குது? ஒரே ஒருத்தனுக்கு என்ன கொடுத்துட்டே இருக்குது? காசு கொடுத்துட்டே இருக்குது, தங்கம் கொடுத்துட்டே இருக்குது, வெள்ளி கொடுத்துட்டே இருக்குது. அப்படின்னா அவன் பிழைக்கல. அவன் என்ன செய்யறான்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தானியத்தை அந்த முதல் சொல்றாரு பாருங்க. வாரி இறைத்தும் விரித்து அடைவாரும் உண்டு, பிசித தண்ணி வறுமை அடைவாரும். ஏன் வறுமை அவனுக்கு? அடுத்த வசனம் பாருங்க. உதாரணத்தும் ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ. அப்ப அந்த சபையில அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன போகுது? தண்ணி போகுது இல்லையா? இவனுக்கு தண்ணி பாய்க்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு? இவனுக்கு தண்ணி பாய்க்கிறார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு. அப்ப இப்படி சொல்லலாம் இல்லையா? எவன் கொடுக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை, யாரு அடுத்தவனுக்கு கொடுக்காம கட்டி பத்திரப்படுத்தி வைக்கிறானோ சபிப்பார்கள். அவனுக்கு என்ன வருது? சாபம் வருதுன்றாரு. அடுத்தது, விற்கிறவன் மேல், விற்கனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்குன்றார். யார் மேல ஆசீர்வாதம் தங்கு? அப்ப அந்த சபையில மேல என்ன தங்கி இருக்குது? இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த ஆதி சபை மேல என்ன தங்கி இருக்குது? ஆசீர்வாதம் தங்கி இருக்கு இல்லையா? ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. இந்த ஆசீர்வாதம் தங்கும்போது என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? எப்படி இந்த ஆசீர்வாதம் தங்குச்சு? அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறான். எதுக்கு தண்ணி பாய்ப்பாங்க? தேவையான இடத்துக்கு தண்ணி பாய்ப்பாங்க, தவிர தேவையான இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ பக்கத்தில் நிலம் இருக்கு, இன்னைக்கு ஆனால் தண்ணி பாய்ப்பாங்களா? தண்ணி பாய்க்க மாட்டாங்க. ஏன் தண்ணி பாய்க்க மாட்டாங்க? அதில் தண்ணி எப்படி இருக்குது? ஆல்ரெடி தண்ணி நின்று இருக்குது. ஆல்ரெடி ஈரம் சொதன்னு இருக்குது, தண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்குது. அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி பாய்க்க மாட்டாங்க. எதுக்கு தண்ணி பாய்ப்பாங்க? காஞ்சு போன இடத்துக்கு, தண்ணி தேவைப்படுற இடத்துக்கு என்ன செய்வாங்க? தண்ணி பாய்ப்பாங்க. இதான் ஞானி சொல்றார் 3ஆம் அதிகாரத்தில். நீதிமொழி 3ல் ஞானி சொல்லுவார், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவனுக்கு என்ன செய்ய விட்டுறாத, செய்யாம விட்டுறாதன்னு சொல்லுவார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, அப்ப செய்யத்தக்காதவனும் இருக்கிறாங்க, செய்ய தக்காதவளும் இருக்கிறாங்க. அந்த செய்ய தக்காதவங்களுக்கு இல்லப்பா, அந்த செய்ய தக்கிறவனுக்கு என்ன பண்ணிடாத, செய்யாம விட்டுறாதன்றாரு. நன்மையை யாருக்கு செய்யணுமோ அவனுக்கு என்ன பண்ணிடாத, செய்யாம விட்டுறாத. அப்ப ஜனங்களுக்கு எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறான் அவனுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப அந்த ஆதி சபை என்ன பாய்ச்சிச்சு?
40 வருஷமா அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணியிருக்குது? வாழ வச்சுட்டு இருக்குது. 40 வருஷமா அவனுக்கு வியாதி இல்லாம, நோய் இல்லாம, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லை, அவனால் நடக்க முடியல. அது காரணம் என்ன? அவன் தாயின் வயிற்றிலே சப்பானி. அதனால அவங்க அதுதான் அவங்க என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஆனால் மட்டும் என்ன செய்ய முடியுது? அவங்களால என்னென்னலாம் அவனுக்கு கொடுக்க முடியுமோ, அவன் வாழ்றதுக்கு, அவன் சுகமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை என்ன செஞ்சுனே இருக்கிறாங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? அப்ப இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு அவன் என்ன செய்யல, போன வாரம் தான் கொடுத்த போப்பா அப்படின்னு சொல்லி சலிச்சிக்கல. எதுக்கு? இன்னைக்கு சாதாரண அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா கூட சும்மா ஒன்று செஞ்சுனே இருக்க முடியுமா? நானே செய்யட்டுமா? இன்னைக்கு ஒருவேளை 2 பசங்க 3 பசங்க தான். இன்னைக்கு அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு அம்மா புதுப்பள்ளத்தில் நம்ம சபைக்கு ஒரு அம்மா வராங்க, புதுசாக வராங்க, ஒரு அம்மா வராங்க. அவனுக்கு 2 பசங்களா, கரெக்டாக தெரியல. மகனும் நல்ல வேலையில் இருக்கிறான், மருமகளும் நல்ல வேலையில் இருக்கிறான். மகனும் நல்ல வேலை இருக்கிறான், மருமகளும் நல்ல வேலை இருக்கிறாங்க. மருமக யாருன்னா சொந்த தம்பியினுடைய பொண்ணு, அண்ணனுடைய பொண்ணும். சொந்த தம்பி பொண்ணு அண்ணன் பொண்ணை கூட்டு கட்டி போயிருக்காங்க. அந்த மருமக சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு மருமக சொன்னதா அந்த அம்மாவே சொல்லுது, நான் உனக்கு 3 வருஷம் சோறு போட்டேன், இனிமேல் என்ன செய்ய முடியாது, என்னால் சோறு போட முடியாது, நீ போய் இன்னொரு மங்கிட்ட சாப்பிடு போ. எத்தனை வருஷம்? 3 வருஷம். நான் சொல்கிறேன், அவன் மகனை பெற்று அவன் வளர்த்து அவனை வேலைக்கு போக வச்சு இவளை கல்யாணம் பண்ணி வந்து இவன் பாப்பான்னு கல்யாணம் பண்ணின்னு வந்தா இவளுக்கு சொந்தக்கார பொண்ணு என்ன சொல்கிறா? 3 வருஷம் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? சோறு போட்டேன், இனிமேல் சோறு போட முடியாது, நீ போய் என்ன பண்ணு, இன்னொரு மகன் கிட்ட போய் சாப்பிட்டுக்க போ, இன்னொரு மகன் போய் சோறு சாப்பிட போ. துரத்திட்டாலும் வீட்டில் இல்லை. எது? உலகம் சொந்தக்கார பொண்ணு, ஒரு தம்பி பொண்ணு, அண்ணன் பொண்ணு, ஒரே ஊர், ஒரே ரத்தம். மகனுடைய வீட்டுக்கு வந்து அவ கட்டின வீட்டில் குடியிருக்கிறான். அவ சொத்து, அந்த அம்மா சம்பாதிச்ச சொத்துல இவ குடியிருக்கிறான். அந்த அம்மாவுடைய சொத்தை இவ அனுபவிக்கிறான். அந்த அம்மா கட்டின வீட்டில் இவ உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் யாருக்கு சோறு போடல? கொண்டு வந்த மாமியாருக்கு என்ன செய்ய முடியல, ஒருவேளை சோறு போடல. ஆனா இந்த பிச்சைக்காரனுக்கு பாருங்க, இந்த பிச்சைக்காரன் யாரு? இந்த பிச்சைக்காரன் இந்த சபைக்கு சொந்தக்காரனா இல்லை, அவன் இனத்தக்காரனா இல்லை, அவன் குடும்பத்துக்காரனா இல்லை. அந்த பிச்சைக்காரனால் இந்த சபைக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க? 40 வருஷமா அந்த பிச்சைக்காரன் சபை வாழ வைக்குது. 40 வருஷமா அந்த பிச்சைக்காரனை அந்த சபை என்ன செய்யுது? வாழ வைக்குது. இன்னைக்கு போடுற பிச்சை நாளைக்கு போட மாட்டான். நான் சொல்ல, இன்னைக்கு போட்டா நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னைக்கு சொல்றத நாளைக்கு செய்ய மாட்டேங்கிறான். ஏன் நானே தான் செய்யணுமா? அவனை பிரச்சனை இல்லையா? அவங்ககிட்ட போ, இவங்கிட்ட போ, இப்படி பண்ணி என்ன செய்யறாரு? இன்னைக்கு அந்த பிள்ளை கட்ட போ, இந்த பிள்ளை கட்ட போ, அந்த பிள்ளை கொடுக்கட்டும், இந்த பிள்ளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அதான் பாட்டி பழமொழி சொல்லிட்டா, 4 பெற்ற பிள்ளைகளுக்கு நடுத்தரவுல சோறான். 4 பிள்ளை பெற்றவளுக்கு 4 பிள்ளைய பெற்றிருந்தா அந்த அந்த தாய்க்கு எங்க சோறான்? நடுத்தருவில் தான் சோறான். அவள் எங்க போட மாட்டாங்களா? வீட்டில் உட்காரச்சு சோறு போட மாட்டாங்களா? ஏன்? அவன் வீட்டில் போய் சாப்பிடு, இவன் வீட்டில் போய் சாப்பிடு, இவன் வீட்டில் போய் சாப்பிடு. இதை விட தங்கங்கள் என்னது? இங்கே ஒரு தங்கம், எங்கே நம்ம ஊர் சொல்லக்கூடாது, பக்கத்தில் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் கிராமத்து ஒரு தங்கம், அது ஒரு தங்கட ஆள் பேர் தங்கல்ல. அவங்க 2 பசங்க, அதில் ஒருத்தர் விசுவாசி, ஒருத்தர் ரசிக்கப்படலை. அவர் சொல்கிறாரு, அண்ணன் ரசிக்கப்பட என்கிட்ட சொன்னார், போன மாதம் எங்கள் அண்ணன் சோறு போட்டான், இந்த மாதம் நான் சோறு போடுறேன். அடப்பாவிங்க, என்ன செய்ய? போன மாதம் அவங்க அண்ணன் சோறு போட்டானா, இந்த மாதம் இவன் சோறு போடுறான். யாருக்கு? பெத்து வளர்த்தி சொத்து சம்பாதிச்சு கொடுத்து சொத்தா எழுதி கொடுத்துருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கருக்கு மேலே சம்பாதிச்சு இவ்வளோ நிலத்தை கொடுத்துருக்கிற அப்பா அம்மாவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் அது இதை விட கூட பரவாயில்ல. இதை விட கொடுமை என்னென்னு சொன்னால், அந்த அப்பா கிட்டே அம்மா கிட்டே காசு இருந்திருக்குது, அதை வாங்கி ஆளுக்கு பாதி பங்கிட்டுக்கிட்டாங்க. யார் பாதி? அண்ணன் பாதி, தம்பி பாதி எடுத்துக்கிட்டான். அதனால் என்ன செய்கிறான்? இப்போ ஆளுக்கு பாதி காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? நான் ஒரு மாதம் சோறு போடுறேன், எங்கள் அண்ணன் ஒரு மாதம் சோறு போடுறான். இவனா எந்த கல்ச்சர் வச்சாக்க? விசுவாசி, ரசிக்கப்பட்ட விசுவாசி, இன்னும் சொல்ல போனால் பெந்தகோஸ்த விசுவாசி. இது எந்த லிஸ்ட்ல போய் சேர்க்க? ஒரு பெத்த தாய்க்கும் பெத்த தகப்பனுக்கும் லைஃப் லாங்ல ஏன் நான் சாப்பாடு போடுறேன் ஏன் சொல்ல முடியல? இன்னைக்கு நீ ஏன் நான் செய்யறேன் ஏன் சொல்ல முடியறதில்ல? அவங்க செய்யட்டுமே, இவங்க செய்யட்டுமே, ஏன் என்னைய மட்டுமா பெத்த? அவனுக்கு தானே பெத்த, அவனு தானே பண்ண, இவனையும் தானே பண்ண, இவனை பார்க்க சொல்லு, அவளை பார்க்க சொல்லு இப்படின்னு சொல்றமே, எனக்கு நான் பார்க்கணும் எனக்கு வரமாட்டிருக்கு. ஒரு பெத்த குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்குமானா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு சப்பானியா கிடக்கிறவன ஒரு சபை என்ன செஞ்சிருக்குது? 40 வருஷமா வாழ வச்சுட்டு இருக்குது. அப்படின்னா ஏன் அந்த சபையை கத்த ஆஸ்வதிக்க மாட்டாரு? ஏன் அந்த சபை மக்களை கத்த ஆஸ்வதிக்க மாட்டாரு?
அப்படின்னா 40 வருஷமா இவன் கொடுக்கறான்னா அப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 40 வருஷம் கர்த்தர் இவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் கொடுக்கறாரு? இவன் கொடுக்கறான்ல, இவன் வாழ வைக்கிறான்ல, அப்ப இவன் வாழணுமே. அப்ப அடுத்தவங்களை வாழ வைக்க பிரயாசப்படப்பட கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம்மளை கர்த்தர் வாழ வைக்க விரும்புறாரு. இன்னைக்கு அடுத்தவங்களை வாழ வைக்க நம்மளால முடியலன்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார்? அதான் ஞானி அழகா சொல்லிட்டாரு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்யும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் கொடுக்கிறானோ கர்த்தர் என்ன செய்யும்? கர்த்தர் கொடுக்க முடியும். எவன் தானியத்தை கட்டி கொடுக்காம கட்டி வைக்கிறான் பாரு, அவனை ஜனங்களை சபிப்பாங்களா? ஜனங்களுடைய சபை மட்டுமல்ல, கர்த்தர் அவனை சபிப்பாரு, கர்த்தரும் சபிப்பாரு. அப்ப ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியுது, என்ன தெரியுது? அவன் எங்க போயிருக்கலாம்? அவன் பிச்சைக்கு எங்க போயிருக்கலாம்? கோயில்களுக்கு போயிருக்கலாம், தெருவுகளை போய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், இல்ல என்ன எங்க வாழ வைப்பாங்க தெரியுமா? சபைதான் வாழ வைக்கும் அப்படின்றது ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியுது. சபைதான் என்ன வாழ வைக்கும். சபைக்கு போற ஜனங்க தான் என்ன செய்வாங்க? என்ன வாழ வைப்பாங்க. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? 2வது அழகா சொல்ற பாருங்க. யார்கிட்ட போவோம் தெரியுமா? தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி. நான் எங்க போவேன்? என்ன சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு உட்கார வைங்கன்றான். ஏன்? சர்ச்சுக்கு போற மக்கள் தான் என்ன செய்வாங்க? என்ன வாழ வைப்பாங்க. சர்ச்சுக்கு போற மக்கள் தான் என்ன செய்வாங்க? என்ன பராமரிப்பாங்க. சர்ச்சுக்கு போற மக்கள் தான் எனக்கு நன்மை செய்வாங்க. எத்தனை வருஷமா? 40 வருஷமா. 40 வருஷமா பெத்த தாய்க்கு தகப்பன் கூட சோறுபட முடியாத இந்த உலகத்துல, நான் சொல்ல கொஞ்ச காலம் சோறுபட முடியாத உலகத்துல 40 வருஷமா யாருன்னே தெரியாது, எங்க இருக்கிறான்னு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவனு தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனானு தெரியாது, எந்த ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு 40 வருஷமா சபை என்ன பண்ணிருக்குது? சோறு போட்டு வச்சிருக்குது. 40 வருஷமா சோறு போட்டு வச்சிருக்குது. அப்ப ஏன் கத்தவன அவனை ஆஸ்வதிக்க மாட்டாரு? ஏன் அந்த சபையை தேவன் ஆஸ்வதிக்க மாட்டாரு? ஏன் அந்த சபைக்கு தேவன் கொடுக்க மாட்டாரு? இன்னைக்கு தேவன் யாருக்கு கொடுக்க விரும்புறாரு? இன்னைக்கு தேவன் யாருக்கு கொடுக்க விரும்புறாரு? எந்த ஜனங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறதோ, எந்த குடும்பம் அடுத்த குடும்பங்களுக்கு நன்மை செய்கிறதோ, எந்த ஜனம் அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறதோ, எத்தனை ஜனம் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வதற்கு, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த சபை இன்னைக்கு ஆயத்தமா இருக்குதோ, எந்த குடும்பம் ஆயத்தமா இருக்குதோ, எந்த நபர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அந்த நபர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த கத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர்கள் தான் கர்த்தர் பிழைக்க வைக்க இல்லை, அவர்களை தேவன் வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார். அப்ப அதான் யோவானன் சொல்றாரு, என்னில் கனி கொடுத்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா தேவன் உனக்கு என்ன செய்ய முடியும்? நன்மையை செய்ய முடியும். நீங்க அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யாத பட்சத்துல தேவன் உனக்கு என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்த மட்டுமல்ல, உன்னை வாழ வைக்கவே முடியாது, உன்னை பிழைக்க வைக்கவே முடியாது, உன்னை ஆஸ்வதிக்கவே முடியாதுன்றதை தான் இயேசு சொல்றத ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. அப்ப தேவன் எந்த மரத்தை பார்த்து வெட்டி போடுன்னு சொன்னாரு? எந்த மரத்தை பார்த்து இதை வெட்டி போடு, இதை நிலத்தை ஏன் கெடுக்குதுன்னு எந்த மரத்தை பார்த்து சொன்னாரு? 3 வருஷமா பார்க்கிறாரு. நம்பிக்கையை அற்று போயிடுச்சு, நம்பிக்கையை சுத்தமா அற்று போயிடுச்சு. என்ன நம்பிக்கை போயிடுச்சு? இதுக்கு மேல இது யாருக்கும் என்ன செய்யாது, உதவியே செய்யாதுன்ற மனநிலைக்கு அவர் வந்த பிறகுதான் என்ன செய்ய விரும்புறார்? அதை வெட்டி போட சொல்றார். அப்ப இன்னைக்கு நம்மளே பார்க்கும்போது ஆண்டவர் ஒருவேளை இந்த வருஷம் இவங்க மற்றவங்களை வாழ வச்சிருவாங்க, இந்த வருஷம் ஒரு குடும்பத்தையாவது வாழ வச்சிருவாங்க, அடுத்த மாசம் ஒரு குடும்பத்தையாவது வாழ வச்சிருவாங்க, அடுத்த வாரத்துல ஒரு குடும்பத்தையாவது வாழ வச்சிருவாங்கன்ற நம்பிக்கை நம்மளை பத்தி ஆண்டவருக்கு இருக்குமானால் நம்மளை கத்த என்ன செய்ய மாட்டார்? நமக்கு தேவன் கொடுக்கிறத தேவன் நிறுத்த மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் நிறுத்த மாட்டார். அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கிறத கர்த்தர் நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா, நம்ம கையில இருந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யல, அடுத்தவனுக்கு போகாத வரைக்கும், அடுத்தவர்களுக்கு போகாத வரைக்கும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாத வரைக்கும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத வரைக்கும், நான் சொல்றது வெறும் காசு மாத்திரம் அல்ல, வெறும் காசு மாத்திரம் அல்ல, என்ன உதவி தேவைப்படுதோ. இப்ப பேதுரு கையில யோவான் கையில என்ன இல்லை? காசும் பணமும் இல்லை இல்லையா? ஆனா அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்துச்சு, இயேசு இருந்தார் இல்லையா? அந்த இயேசு மற்றவங்களுக்கு சொல்லிட்டான் இல்லையா? என்கிட்ட அவன் என்ன சொல்லி கொடுக்கிறான்? உனக்கு சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லல, பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்ல, என்கிட்ட யாரு இருக்கிறா? இயேசு இருக்கிறா. இந்த இயேசுவை நான் என்ன செய்யறேன்? உனக்கு கொடுக்கறேன். அப்ப இந்த இயேசு என்ன செஞ்சார்? அவனை விடுதலை ஆக்கிட்டாரு. மற்றவங்க யாருமே கொடுக்க முடியாதத மற்றவன் காசை கொடுக்காம வெள்ளி கொடுத்தான், அவங்க கையில் உள்ளதை அவன் கொடுத்தான் இல்லையா?
அவன் கையில் உள்ளதை அவன் கொடுத்தான், இவன் கையில் உள்ளதை இவன் கொடுத்தான். இப்ப பேதுரு என்ன கொடுத்தாரு? இவர் கையில் உள்ளதை இவர் கொடுத்துட்டாரு. காசு உள்ளவன் காசை கொடுத்தான், வெள்ளி உள்ளவன் வெள்ளி கொடுத்தான், தங்கம் உள்ளவன் தங்கத்தை கொடுத்தான். இப்ப பேதுருகிட்ட என்ன இருக்கு? இயேசு மட்டும் தான் இருக்கிறார். இயேசு கொடுத்தான். பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்ல, என்கிட்ட என்ன இருக்கு? எனக்குள்ள இயேசு இருக்கிறாருப்பா. என்கிட்ட காசு இல்ல, அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட இருக்கிறத பிடிச்சிக்கோ. உங்கள்கிட்ட காசு இல்லப்பா, பணம் இல்லை, ஆனா யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார்ல. இந்த இயேசு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமா? நம்ம கையில காசு இல்லை, வெள்ளி இல்லை, பணம் இல்லை, தங்கம் இல்லை, ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லையா? ஆனா இயேசு இருக்கிறாரு. இந்த இயேசு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமா? அப்ப இயேசு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் தானே? அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப பேதுரு என்ன கொடுத்தாரு? இயேசு கொடுத்தாரு. அவன் ஒண்ணு கொடுத்தான், அவன் ஒண்ணு கொடுத்தான், இவர் ஒண்ணு கொடுத்தாரு, முடிஞ்சிச்சு. அப்ப தேவாலயத்துக்கு போறவங்கள யாரதான் இருக்கணும்? ஏதோ ஒண்ணு, ஏதோ எனிபடி, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு. அப்படின்னா அடுத்தவர்களுக்கு வாழ வைக்கக்கூடிய, அடுத்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் ஈடுபடலைன்னா கர்த்தர் நம்மள என்ன செய்ய முடியாது? வாழ வைக்க முடியாது. அப்ப எதை பற்றி நம்ம பிரியக்கூடாது? எதை பற்றி நம்ம பிரியக்கூடாது? அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதை விட்டு நம்ம பிரியக்கூடாது. இப்ப அத்திமரத்தை வந்து பார்த்தார், முடிக்கிறேன் சொல்லி அத்திமரத்தை வந்து பார்த்தார். என்ன பார்த்தார்? இந்த வருஷம் பார்த்தார், என்ன இல்லை, கனி இல்லை. ஆனா என்ன நம்பிக்கை இருக்கு? அடுத்த வருஷம் கட்டாயம் என்ன பண்ணிடும்? கொடுத்துரும். போயிட்டாரு. அடுத்த வருஷம் வந்து பார்க்கிறார், கனி இல்லை. கனியில என்ன அர்த்தம்? யாருக்கு நன்மை? கனியில என்ன அர்த்தம்? யாருக்கும் நன்மை செய்யல. இப்ப என்ன நம்பிக்கையோட போயிட்டாரு? அடுத்த வருஷம் என்ன ஆயிடும்? மற்ற யாருக்காவது ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சிடும். அப்படி போனாரு. ஆனா 3வது வருஷம் வந்து பார்க்கிறாரு, இது யாருக்குமே என்ன செய்யல? எந்த நன்மையுமே செய்யல, எந்த நன்மையும் செய்யல. அப்பதான் சொன்னாரு, இந்த மரத்தை என்ன பண்ணிடு? வெட்டி போட்டுடு. ஏன்? இது இனிமே வாழக்கூடாது, இது இனிமே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? இதனால இத்தனை வருஷமா யாருக்கு நன்மை இல்லை. ஒருவேளை 2 வருஷமா எனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? நன்மை செய்யும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன இல்லை? அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என்ன நம்பிக்கை போயிடுச்சு? இவங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்வாங்கன்ற நம்பிக்கை நம்மை விட்டு ஆண்டவருக்கு போயிடுமானால் நிச்சயமா கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தேவன் ஆஸ்வதிச்சு வந்தாரு. எந்த நம்பிக்கை? நன்மை செஞ்சதுனால ஆஸ்வதிக்கல, நன்மை செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன செஞ்சு வந்தாரு? அந்த நபர் ஆஸ்வசனை வந்தார், அந்த மரத்தை ஆஸ்வதிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா எப்ப அந்த மரத்தை வெட்டி போட சொன்னாரு? இதுக்கு மேல இது என்ன செய்யாது, இதுக்கு மேல இது நன்மை செய்யாதுன்ற நம்பிக்கை யாருக்கு அற்று போயிடுச்சு? ஆண்டவருக்கு அற்று போயிடுச்சு. இதுக்கு மேல இவங்க நன்மை செய்யவே மாட்டாங்க, அந்த மனநிலைக்கு யார் வந்துட்டாரு? ஆண்டவர் வந்துட்டார். அந்த மனநிலைக்கு வந்த பிறகுதான் சொல்றாரு, இந்த மரத்தை என்ன பண்ணிடு? வெட்டி போட்டுடு. இந்த மரம் இனிமே வேண்டாம். ஏன் வேண்டாம்? இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என்ன நம்பிக்கை போயிடுச்சு? இதுக்கு மேல இவங்க யாருக்கும் நன்மை செய்ய மாட்டாங்க, அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். அந்த அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது, அதுதான் கிட்ட இருக்குது, அதை நான் பார்க்கிறேன். அதனால என்ன செய்? இதுக்கு மேல மரத்தை வைக்காத, வெட்டி போட்டு. இனிமே நன்மையே செய்யாது, இனிமேல் நன்மையை பிரயோஜனப்படாது. இது யாருக்கு என்ன செய்யாது? இதுக்கு மேல நன்மையை செய்யாது என்ற மனநிலைக்கு என்னைக்கு ஆண்டவர் வந்தாரோ அன்னைக்கு அந்த மரத்தை சொல்றாரு, வெட்டி போட சொல்லிட்டார். இந்த மரத்தை நீ வைக்க கூடாது, வெட்டி போட்டுடு. இனி இந்த மரம் வாழக்கூடாது, இந்த மரம் பிழைக்க கூட கூடாது. ஏன்? இது யாருக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நன்மை செய்ய வேண்டியிருக்குது. இப்ப ஏசாயால வாசிங்க, முடிக்கிற. இப்ப ஏசாயால வாசிங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்ப ஏசாயா வந்து சொல்றார், என்ன சொல்றாரு? அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து பிளவையின் மேல் போடுங்கள், அப்பொழுது அவன் பிழைப்பான். அப்ப அந்த மரத்தை வச்சதே எதுக்கு? யாரையோ குணமாக்க, யாரையோ சுகமாக்க, யாருக்கோ நன்மை செய்ய, யாரையோ பிழைக்க வைக்க. அவன் வியாதி நீங்கணும், யார் வியாதியை போக்க, யார் பலவீனத்தை போக்க, யாருடைய கஷ்டத்தையே போக்க, யாருடைய கண்ணீரையோ போக்க, யாருடைய வறுமையை போக்க, யாருடைய தரித்திரத்தையோ போக்க, யாருடைய நிபந்தனையை போக்க. ஸோ நம்ம மூலமா ஏதோ ஒரு நன்மை யாருக்கோ கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவன் என்ன செஞ்சாரு? அந்த மரத்தை கொண்டு வந்து வச்சாரு. இப்ப நம்ம சபையில வச்சது நோக்கம் என்ன? நம்ம என்ன செய்வோம்? மற்றவனுக்கு நன்மை செய்வோம், மற்றவனுக்கு நன்மை செய்வோம். எத்தனை வருஷமா? என்னைக்கு ஒன்று செய்யறது அல்ல. அந்த நன்மை செய்வது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாம நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்? நம்ம செய்ய 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 கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு தேவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நாம் நன்மை செய்ய நன்மை செய்ய தேவன் என்ன செய்யறாரு? தேவன் நமக்கு நன்மை செய்துக்கிட்டே இருக்கிறார். இந்த 40 வருஷம் சபை நன்மை செஞ்சுச்சு, இந்த 40 வருஷம் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சபைக்கு நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த சபை நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த சபையை தேவன் ஆசோசிட்டே இருக்கிறார். அந்த சபையை தேவன் ஆசோசிட்டே இருக்கிறாரு.
அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறது என்ன காரணம்? அந்த சபை மற்றவங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டே இருக்குது. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டே இருக்க என்ன காரணம்? அந்த குடும்பம் மற்றவங்களுக்கு ஆசீர்வதிச்சிக்கிட்டே இருக்குது, மற்ற குடும்பத்தை நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை குடும்பங்களுக்கு நன்மை செய்கிறோம், எத்தனை நபர்களுக்கு நன்மை செய்கிறோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறோம்? ஸோ சாதாரண ஒரு அநாத பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு மாதம் ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு டீ குடிக்கிற காசு, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் ஒரு டீ குடித்தா எவ்வளோ காசு? அந்த டீ குடிக்க ஒரு மாதத்துக்கு கொடுத்தா 10 பேர் கொடுத்த ஒரு அநாத பிள்ளை என்ன செய்யும்? தாங்கலாம். ஒரு அநாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அந்த அநாத பிள்ளைக்கு அவளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், அநாத பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கலானாக்க அதுக்கு கூட முன்வராத கூட்டங்கள் உண்டு சபையில். எப்படி அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார்? எப்படி அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார்? இன்னைக்கு தலைமை சபைன்னு சொல்றோம். இன்னைக்கு தலைமை சபை இருக்கு, ஒரு பெரிய லெவல் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. ஏன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு? அந்த தலைமை சபையால தான் அநேக சபையில் கட்டப்படுது. இப்போ நம்ம சபை ஆரம்பத்தில் கட்டப்படுறது யாரால தான்? அந்த தலைமை சபையினால தான். அந்த தலைமை சபை ஒரே ஒரு விசுவாசி நம்ம அந்த பழைய சபை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சபை கட்டுறதுக்கு, நம்ம ஆராதிப்பதற்கு எங்கேயோ இருக்கிற ஒருவர், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் 1.25 லட்சம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? சபையை கட்டியிருக்கிறார். ஆனால் சபையில் ஆராதிக்கிற எவ்வளோ பேர் அந்த சபையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன காரியத்தை செய்வதற்கு முற்படுறாங்கன்னு கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், யாருன்னே தெரியாத ஒருத்தர், அவர் யாருன்னா பார்த்தது கூட இல்லை, அப்படிப்பட்ட ஒருவர் இல்லையா? நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே, இந்த டைல்ஸ் என்ன செய்கிறோம்? யார் இன்னும் அவர் முகத்தை கூட நான் பார்க்கல. இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரே ஒரு நபர், ஸோ நம்ம பார்க்கல, நம்ம விசுவாசி கிடையாது. ஒரு முறை கூட சபைக்கு வந்ததுக்கு நம்ம சபையை அவருக்கு தெரியாது. நம்ம சபையை பற்றி வேணா தெரிஞ்சிருக்கலாம், நம்ம சபை எங்கே இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது, நம்ம சபை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இவ்வளோ பெரிய ஒரு லட்சக்கணக்கான பணத்தை போட்டு என்ன செய்ய முடியுது? செய்ய முடியுது. அப்போ ஏன் கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கல? ஏன் கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கிறாரு? அவரை பற்றி சொல்கிறாங்க. அவரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இவர் எப்படிப்பட்ட சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் ஒரு சின்ன குடிசையில் நம்ம சபையில் ஒரு விசுவாசி தங்க வச்சிருக்கிறாங்க அவங்களோட கூட. ஆனால் இன்னைக்கு அவர் 5 மாடிக்கு சொந்தக்காரராம். ஏன் கதை ஆஸ்வதிக்க மாட்டார்? ஏன் கொடுக்குறாரு? 5 மாடிக்கு சொந்தக்காரராம். 5 மாடி கட்டடத்துக்கு யாரா இருக்கிறாரு? ஒரு பெரிய சிட்டியில, ஒரு பெரிய சிட்டி, சாதாரண கிராமத்தில் இல்லை, ஒரு பெரிய சிட்டிக்குள்ள 5 மாடி கட்டடத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் சொந்தக்காரா இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய நபரா இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாரு? அவர் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யறாரு. கர்த்தர் அவருக்கு என்ன செய்யறாரு? அவருக்கு நன்மையை செய்யறாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறோமே ஒழிய நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்யறோம்? நீ பணம் கொடுக்கல, உங்களோட இயேசு இருக்கிறது, இயேசுவை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல்ல, எத்தனை பேருக்கு இயேசுவை கொடுத்துருக்கிற? உன்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க? எவ்வளவு பேர் ஆண்டவர் பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க? எவ்வளவு பேர் ஆண்டவரை அறிவதற்கு நீ காரணமா இருந்திருக்கிற? எவ்வளவு பேர் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது நீ காரணமா இருந்திருக்கிற? ஒருவேளை நீ சொல்லல, ரைட், நான் சொல்லல, நான் சொல்ல முடியாத இடத்துக்கு யாரோ சொல்லட்டும், அந்த சொல்றவங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் ஹெல்ப்பா இருக்கிறேன், நான் உதவியா இருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் உதவியா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு உன்னால நன்மை? அப்ப யார தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறாரு? நன்மை செய்கிற மரத்துக்கு தான் தேவன் என்ன செய்யறா? யோவான் 2 அழகா சொல்லிட்டாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை இன்னும் என்ன செய்ய விரும்புறாரு? இன்னும் சுத்தமான விரும்புறாரு, இன்னும் ஆஸ்வதிக்க விரும்புறாரு, இன்னும் மேல வைக்க விரும்புறாரு, இன்னும் உயர்த்த விரும்புறாரு. அப்ப மேலும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டுட்டே இருக்கணும்னா என்ன வழி? அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. இதை விட்டு என்னைக்கு நம்ம பிரியுறோமோ அன்னைக்கு நம்மளால வாழ முடியாது. அதான் அழகா சொல்லிட்டார், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. கண்களை மூடி, ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஆண்டவரை பிரிஞ்சு வாழ முடியாது. ஆண்டவரை பிரிவது என்றால் எழுத்தின்படி மாத்திரம் ஆண்டவரை பிரிவது அல்ல, அது ஒரு பகுதி. மற்றொன்று, ஆண்டவருடைய குணத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது. ஆண்டவருடைய குணத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது. ஆண்டவருடைய குணத்தை விட்டு
என்னைக்கு நம்ம பிரியறோமோ அன்னைக்கு நம்மளால வாழ முடியாது. ஆண்டவருடைய குணத்தை விட்டு என்னைக்கு நம்ம பிரியறோமோ அன்னைக்கு நம்மளால வாழ முடியாது. ஆண்டவருடைய குணம் அநேக குணம், எண்ணிக்கடங்காத குணம். அதில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசுறது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யணும், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யணும், அடுத்தவர்களுக்கு உதவியா இருக்கணும். நம்மளால ஒரு சிலராவது வாழணும். பல கூட்டத்தை நம்மளால வாழ வைக்க முடியலனா கூட ஒரு சிலராவது நம்மளால வாழணும். அந்த ஒரு சிலர் வாழ்கிறதற்காவது நம்ம எதையாவது செய்யணும். ஒரு சிலர் வாழுவதற்காவது நம்ம எதையாவது செய்யணும். இந்த செய்கிற சுபாவம் என்னைக்கு இருக்குதோ அன்றைக்கு தான் கர்த்தர் நம்மளே ஆஸ்வதிக்க முடியும், நம்மளை கர்த்தர் வாழ வைக்க முடியும். அதான் யோவான் சொல்றார், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க எத்தனை பேருக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கிறோம்? எத்தனை பேரை வாழ வச்சிருக்கிறோம்? எத்தனை பேரை பிழைக்க வச்சிருக்கிறோம்? எத்தனை நபர்கள் என்ன செய்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டோன்னா ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்றது நமக்கு புரிஞ்சு போயிடும். ஏன் கர்த்தருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கலைன்றது நமக்கு புரிஞ்சு போயிடும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தோடைய விருப்பம். உனக்கு வாழ்வதற்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கறது கர்த்தருடைய விருப்பம். நீ வாழ்றதுக்கு உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பது கர்த்தருடைய விருப்பம். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது, நீ வாழ்றதுக்கு தேவையான எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுப்பேன், நீ வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்ப தெரியுமா? ஆண்டவருடைய குணத்தை பற்றி பிரியாத. ஆண்டவர்கிட்ட பிரியறத மட்டும் இல்ல, அவருடைய குணத்தை விட்டு இன்னைக்கு பிரியாத. அவர் குணம் பல குணம். அதுல ஒண்ணு என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. அந்த மற்றவர்களுக்கு நன்மையை என்னைக்கோன்னு செய்வதல்ல, நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்களுக்கு நன்மையை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருப்போமானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். என்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற நன்மைகள் நிறுத்தப்படுமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மையும் நிறுத்தப்படும். அது வரைக்கும் அந்த மரத்துக்கு கிடைச்சது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மரம் உபயோகப்படும், இந்த மரம் நன்மை செய்யும். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அந்த மரத்தை வெட்ட சொல்லலை. என்னைக்கு அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு போயிடுச்சோ அன்னைக்கு வெட்ட சொல்லிட்டார். நம்மளை பற்றி ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை போயிடக்கூடாது. நம்மை பற்றி ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை போயிடக்கூடாது. அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல உங்க நம்பிக்கை நாங்கள் இழந்ததை போல தெரிஞ்சிருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை நம்போம். நாங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக இருப்போம். என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட இயேசு இருக்கிறார், என்கிட்ட இயேசு இருக்கிறார். அந்த இயேசு மற்றவங்களை கொடுப்போம். பேதுரு சொன்னார், பொண்ணு வெளியே என்கிட்ட இல்லை உண்மை, ஆனால் என்கிட்ட இயேசு இருக்கிறார், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன். என்கிட்ட இயேசு இருக்கிறார், என்கிட்ட அபிஷேகம் இருக்குது, என்கிட்ட சுகமாக்குற அபிஷேகம் இருக்குது, என்கிட்ட ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன், இயேசுவை நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வோமானால், நம்ம மூலமாக யாராவது மற்றவர்கள் நன்மையை பெறுவார்களானால் நிச்சயமா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் ஓயாமல் செய்து கொண்டே இருப்பார், நடத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்த பிதாவே, உடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கத்தை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு இல்லத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுக்கிறோம். ஆண்டவர், எந்த அளவுக்கு எங்களால் மற்றவங்களுக்கு நன்மையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை காத்துக்கோங்க சாமி. உங்கள் நாமத்தை எங்களை கொண்டே மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். எங்களை பிழைக்க வைக்காம எங்களை வாழ வைங்க. நாங்கள் வாழ்வதற்கு இந்த பூமியில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை காரியத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வச்சு எங்களை ஆஸ்வதிங்க சுவாமி. கர்த்தர் அப்படி ஆஸ்வதிக்கிற உன்னதமான கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும், காத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி விட திருக்கத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.
சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு அர்ப்பணித்து ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.